ஒரு நாள் தொப்பி மாமா தொப்பி வித்துட்டு வந்தாங்களாம். தொப்பி 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 தொப்பி, யாருக்காவது தொப்பி வேணுமா தொப்பி? மாமாவுக்கு தொப்பி விற்று ரொம்ப டயர்டாக இருந்தான். சரி, கொஞ்ச நேரம் இந்த மரத்து கீழே தூங்கலாம், அப்புறமா எந்திரிச்சு வேலைக்கு போகலாம் சொல்லிட்டு தொப்பி மாமா மரத்தில் சாஞ்சி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நேரம் அந்த மரத்து மேலே இருந்த குரங்கு எல்லாமே மாமா பாக்ஸில் இருந்த தொப்பியை எடுத்து விளையாட ஆரம்பிச்சிருச்சான். தொப்பி மாமா தூங்கி எழும்பி பெட்டியை பார்க்கும்போது தொப்பி ஒன்றுமே காணுமா. மாமாக்கு ஐயோ, என் தொப்பியெல்லாம் எங்கே, யார் திருடிட்டு போனது அப்படின்னு திட்டினாங்களாம். அப்புறம் மெதுவாக மாமா பார்க்கும்போது தொப்பி எல்லாம் மரத்து மேலே இருந்த குரங்குங்க தன் தலை மேலே வச்சுட்டு இருந்ததை பார்த்தாங்களாம். மாமாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, தொப்பியை குரங்கு எடுத்துடுச்சே அப்படின்னு. மாமா அந்த குரங்கை அப்படியே பார்க்குறாங்க. மாமா என்னென்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே அந்த குரங்குகளும் திருப்பி திருப்பி பண்ணுது. மாமாவுக்கு ஒரு ஐடியா, அப்போது நம்ம தலை மேலே இருக்க தொப்பியை நம்ம தூக்கி எறியும் போது அந்த குரங்குகளும் அப்படி பண்ணோன்னு மாமா ஐடியா பண்ணிவிட்டு தன் தலையில் இருந்த தொப்பியை தூக்கி மாமா எறிகிறாங்க. குரங்குகளும் அதே மாதிரி என்ன பண்ணுது, தன் தலை மேலே இருந்த தொப்பியை எடுத்துட்டு எறியுது. கீழே விழுந்த எல்லா தொப்பியும் மாமா ஸ்பீடாக எடுத்து தன் பெட்டியில் வச்சுட்டு ஏய் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தொப்பியும் மாமா எடுத்துட்டு பாய் அப்படின்னு கிளம்புறாங்க.